பிரெஞ்சு எம்ஏ பரீட்சைக்கு நேத்தி பணம் கட்டிட்டேன் தெரியுமா? எப்படிக்கா இவ்வளவு சீக்கிரம் மனசை சமாதானப்படுத்திக்கிற? அந்த ஆளு கொடுத்து வைக்கலக்கா. அப்புறம் பாத்தியா அவனை? பரீட்சை ஹால்ல பார்த்ததுதான். பாவம், பிரியா ரஞ்சன் அவரை ஏமாத்திட்டா. ஆஹா, அவ கால வர விட்டுட்டாளா? வெரி குட். வேணும் அந்த ஹோட்டல்காரனுக்கு. 4 குழந்தைங்களுக்கு அப்ப யார் கல்யாணம் பண்ணிப்பா அவனை? சிச்சி, தப்பா பேசக்கூடாது. அந்த ஆளுக்கு கல்யாணத்துல ஆர்வம் இல்லக்கா. யார் பின்னாலேயாவது சுத்துறதுலதான் இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன். அவன் கிடக்குறான் வீடுக்கா. ஹலோ, குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும். மிஸ்டர் அழகப்பன் பத்தி பேசுறியா? ஆமா, அவனை பத்தி தான் பேசுறேன். பல்ல உடைப்பேன் தப்பா பேசுனா. நீங்க கண்மணி டீச்சர் இல்ல? நான் தான் ஜி ஸ்வப்னா, கிரேட் ஸ்வப்னா, குவீன் மேரிஸ் காலேஜ்ல குவீன். நாம கொஞ்சம் பேசணும். யார் வந்திருக்கிறது? ஸ்வப்னாவா? வீட்டுக்குள்ள வந்தாச்சா? கேட்டுக்கு வெளியே தான் நிக்கிறா. நீ தான் ஆர்டர் போட்டிருக்கியம்மா. பார்க்க முடியாதுன்னு சொல்லு. உங்களை பார்க்க முடியாதுன்னு சொன்னப்பறம் ஏமா நிக்கிறீங்க? போங்க போங்க. ஒரே ஒரு தடவை அம்மா பார்த்துட்டு போய். என்ன வம்பா பண்றீங்க? இப்ப போறீங்களா இல்லையா? போங்க. அதோ பிரியா ஆண்டி. என்னங்க, எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம். நான் விவரமா சொல்றேன். இந்த காக்கி சட்டை உள்ள விட சொல்லுங்க ப்ளீஸ். ஆண்டி ப்ளீஸ். 3 மணி நேரமா நான் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன். மன்னிக்கணும், மணிக்கணக்கு இல்ல மாசக்கணக்கா நீங்க ஆர்கியூ பண்ணாலும் சரி, என் முடிவுல மாத்தம் இல்ல. ஒரு விடோயராவே இருந்துட்டு போறேன். ஐ அம் ஹாப்பி. ஏன் அப்படியே இருக்கணும்? என் தலையெழுத்துன்னு வச்சுங்க. ஆனா உங்க குழந்தைகளுக்கு ஒரு தாய் வேண்டாமா? அது அவங்க தலையெழுத்து. இத்தனை நாள் இருந்தாங்களா? வேணும்னு இப்ப நினைக்கிறாங்க. நோ சாரி, யாரும் என் மேல எந்த முடிவையும் திணிக்க முடியாது. மழை வரும் போல இருக்கு. என்ன ஆனாலும் சரி, இதை விட்டு நகர போறது இல்ல. சார் சார் சார், தூரம் மொட்டை மாடியில் நின்னுட்டு குதிச்சிருவேன்னு பயப்படுத்திட்டு இருக்கான் சார். சொன்ன கேளு, விழுந்துருவேன். நீயே கீழே இறங்கி வந்துருப்பா. கீழே வர போறே இல்லையா? துறை இறங்கிடு. என்ன பிரியாத அக்கிரமா இருக்கு. மழை சோழ்னு கொட்டுது. அந்த பசங்க 3 பேரும் நகரவே இல்ல. இப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண வேண்டாம். கல்லூரி மங்கத்தனம் பண்ணி என் மனசு மாத்த பாக்குறாங்களா? அது நடக்காது. வேணும் துறை, கீழே விழுந்துற போற. இறங்கிடு. முடியாது. இப்ப என்னடா வேணுங்கற? இந்த வீட்டுக்கு பிரியா ஆண்டியை கூட்டிட்டு வந்தாதான் கீழே இறங்குவேன். இல்லன்னா கூச்சிடுவேன். டேய் உதப்பே ராஸ்கல். கிட்ட வராதீங்க. ப்ளீஸ், நீங்க அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாதீங்க. இது உங்க தட்டம் தானா? சத்தியமா இல்ல. அவனா ஏதோ நினைச்சுக்கிட்டு இப்படி பண்றான். என்ன நம்புங்க. பிரியா, அவங்க மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுமா. உள்ள கூட்டு வச்சு பேசு. நோ, நானும் அவங்கள மழையில நினைச்சு சொன்னேன். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. We want பிரியா மம்மி. சரின்னு தான் சொல்லி வைங்களேன். எதுக்கு இப்படி பிரிவாதம் பிடிக்கீங்க? நீங்களும் சேர்ந்து என்ன சித்திரவதை பண்றீங்க. மழை பலமா அடிக்குது. ஏதாவது விபரீதமா நடந்துருச்சுன்னா? நீ சொல்றபடியே டாடி செஞ்சிருவாரு. கீழே இறங்கிடு. டாடியை சொல்லுங்க. எப்படியாவது நான் சம்மதிக்க வைக்கிறேன். நீ கீழே இறங்கு. வரமாட்டேன். டாடி பிரியா ஆண்டிக்கு தான் டெலிபோன் பண்ண போயிருக்காரு. நீ கீழே இறங்கிடு. சொன்ன கேளு. கேட்க மாட்டேன். பாத்தியா, நீ சமத்து பையன் இல்லையா? கீழே இறங்கு. எனக்கு இறங்க தெரியல. பயமா இருக்கு. வரமாட்டேன். என்னை விட்டு. என்ன எல்லாரும் சேர்ந்து விளையாட்டு காட்டுறீங்க எனக்கு? ராஸ்கல். வரமாட்டேன். அந்த விஷயத்தை தவிர வேற எதுவா இருந்தாலும் பேசு ப்ளீஸ். மன்னிக்கணும்,
அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுவும் நாங்க பேச வரல. எங்களுக்கு பேசவும் தெரியாது. உங்க நைட்டி எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. சொப்னா, மிஸ்டர் அழகப்பனுடைய நல்ல குணத்துக்கும் கிரேட்னஸ்க்கும் நான் கொஞ்சம் கூட அருகதை இல்லைன்னு நினைக்கிறேன். இத பாருங்க, அப்புறம் வீட்டு வாசல்ல டென்ட் போட்டுக்கிட்டு ஊரை கூட்டி உண்ணாவிரதம் இருப்பேன். நான் என்ன வேணா பண்ணுவேன். தெரியும், அதான் பார்த்தேனே. அதுக்கும் நீங்க மசீலனா இந்த பெட்ரோல் இல்ல அத மேல ஊத்திக்கிட்டு நான் இப்ப என்ன பண்ணணுங்கிற? முதல்ல டாடிக்கு நீங்க ஃபோன் பண்ணணும். நீங்க அவர் பேரை சொல்லணும், அவர் உங்க பேரை சொல்லுவாரு. சின்ன குழந்தைங்க டூ விட்டுக்கிட்டு பேசிக்கிறப்பல பேசணும். நாங்க அம்பையர் மாதிரி இருக்கோம், அங்கேயும் ஒரு அம்பையர் இருக்காங்க. நீங்க பேசிக்க ஆரம்பிச்ச உடனே நாங்க போயிடுவோம். தயவு பண்ணி இப்பவே ஃபோன் பண்ணுங்க. அவரை கூட பேசுவாரா? குழந்தைங்க குழந்தைங்களா இருக்கணும், வயசுக்கு மீறி காரியங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் டாடி டாடி மாதிரி இருக்கணும், பிடிவாதம் பிடிக்க கூடாது. இப்ப என்னடா பண்ணணுங்கிறீங்க? பிரியா ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி பேசணும். இதெல்லாம் உங்க செட்டப்பா, நான் பேச முடியாது. ஏன் முடியாது? எனக்கு கொஞ்சம் கூட தன்மானமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் துரை, அப்ப நம்ம போயிரலாம்டா. எங்க போறீங்க? எங்க போறோமா? அனாதை இல்லத்துக்கு திரும்ப போறோம். திடீர்னு முடிவு மாத்திக்கிற பொண்ணுங்க அவ. ஐல் இம்பல்சிவ். நான் நேசிச்சது உண்மைதான், ஆனா இப்ப எல்லாமே எனக்கு கனவா போச்சு. என்ன வற்புறுத்தானுங்க, அவளை மறந்தாச்சு. பிரியா பிரியாவா? இப்ப புரிஞ்சுதா பிரியாவை உங்களால மறக்க முடியலன்னு? போன் பண்ணுங்க. இது டீச்சரோட வேண்டுகோள், கட்டளை, உத்தரவு, ஆர்டர், எப்படி வேணா வச்சுக்கோங்க. அவ சரிப்பட்டு வர மாட்டாங்க. கேட்டுக்கு வழி நிக்க வச்சு என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சவ. போன் பண்ணுங்க. ப்ளீஸ் டாடி, ஃபோன் பண்ணுங்க டாடி. நம்பர் என்ன? நம்பரா? யார டபாய்க்கிறீங்க? விரல் நுனியில. என்கேஜ். எங்கேஜ்டா இருக்கு. நடுவுல யார் பப்பு? சரி, நான் டயல் பண்றேன். என்ன நம்பர்? எங்கேஜ்டா இருக்கு. மறுபடியும் யாரோ பூசாரி. எனக்கு லக்கு இல்ல, நீங்களே ட்ரை பண்ணுங்க. மணி அடிக்குதா? பிரியா தான் உங்களுக்கு ஃபோன் பண்றாங்க, எடுங்க. எடுத்து பேசுங்க டாடி. என்னாச்சுமா? போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, யாரும் எடுக்கல. இந்த டீச்சர் மாங்க என்ன பண்றாங்க? நடுவுல எங்கேயாவது டியூஷன் போயிட்டாங்களா என்ன? எடுத்து என்னங்க சொல்றது? சாரிமான்னு சொல்றது. நான் ஏன் சாரி சொல்லணும்? இல்லன்னா டூட்டாங்க திருப்பியும் பேசிக்கிற மாதிரி நீங்க ஆன்ட்டி பேர சொல்லுங்க, அவங்க உங்க பேரை சொல்லுவாங்க. அதானே எங்க கண்டிஷன். அவர் என்ன மன்னிக்க தயாரா இல்ல, அத போன் எடுக்க மாட்டேங்கிறார். அவருக்கு மட்டும் அவ்வளவு ரோஷம் இருக்கும்போது என் பொண்ணுக்கு இருக்காதா? எங்க குடும்பம் பாப்போம். ஹலோ, நான் அழகப்பன் பேசுறேன். என்னங்க, என்னாச்சு? யாரோ போன் எடுத்து உடனே கட் பண்ணிட்டாங்க. பெருசா வக்காலத்து வாங்குனீங்களே அவளுக்காக. அவன் என்னோட நிச்சயம் பேசுவான்னு சத்தியம் பண்ணீங்களே, அவளோட திமிர் அடங்கல பாத்தீங்களா? நான் பேசணும்னே போனை பட்டுன்னு வச்சுட்டாவ. நோ நோ, ஏதோ தவறு நடந்திருக்கும். நடந்த தவறு ஒண்ணுதான், நான் அவளை நேசிச்சது. அதுக்கு இந்த இன்சல்ட் தேவைதான். ப்ளீஸ், இந்த நேரத்துல கோவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், மறுபடியும் போன் பண்ணுங்க. நோ, உங்களுக்காக வேணா நான் டயல் பண்ணி கொடுக்கறேன். ஹலோ, நான் சொப்னா பேசுறேன். நீ ஏமா எடுக்கிற? என்னது? ஓஹோ, டீச்சரா? நாம ரெண்டு பேருமே பேசி என்ன பிரயோஜனம்? பேச வேண்டியவங்க பேச மாட்டேங்கிறாங்களே. பிரியா கிட்ட போன கொடு. சண்டை போட்டுக்கிற நாடுகளே சமாதானமா போகுது, பேசுங்க.
ரெண்டா இருந்த ஜெர்மனியும் ஒண்ணாயிடுச்சு. இந்தாங்க பேசுங்க. பேசுங்க. போன கையில வச்சுக்கிட்டு பேசாமலேயே இருந்தா எப்படி சார்? வாயில என்ன குழக்கட்டியா? என்ன பேசுறது? என்ன கேட்டா லவ் பண்ணீங்க? இங்க பகல் அங்க என்ன ராத்திரியான்னு அர்த்தம் இல்லாம ஏதாவது கேளுங்களேன். இல்ல சாரின்னு ஆரம்பிங்க. சரி சாரின்னு சொல்ல வேண்டாம் சார், ஹலோன்னு ஆரம்பிங்களே. ஹலோ ஹலோ பேசிட்டாரா? பேசிட்டாங்க. பேசிட்டாங்க பேசிட்டாங்க பேசிட்டாங்க. பேசிட்டாங்க. சூப்பர் டாடி. பிரியா, பிரியா, சிச்சி, என்னம்மா அழுறியா? சாரி மன்னிச்சிடுங்க. ஏன் என்னது சின்ன குழந்தை மாதிரி? நோ நோ. I love you. I love you. I love you. அதிலே இல்லாம அதுல இருந்து அடுத்த கடத்துக்கு போறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம், நீ தோத்து போயிட்ட போல் இருக்க. கங்க்ராச்சுலேஷன்.